ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம PY Not One சமையல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சவுச்சவ் கூட்டும் ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போது நம்ம சவுச்சவ் கூட்டு செய்யறதுக்கு இதோட தோலை பீல் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இதோட தோலை நான் நல்லா பீல் பண்ணி வச்சுட்டேன். இது கட் பண்ணுற கேப்பில் நம்ம பாசிப்பருப்பை கொஞ்சம் கழுவி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நான் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இது காய் வெட்டுற கேப்பில் இது கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம சவுச்சவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான 2 வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துப்போம். சின்னதாக இருந்தால் 2 போதும், பெருசாக இருந்தால் 1 போதும். இப்போ 2 வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துப்போம் பொடி பொடியாக. இப்போ இது கூடவே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணிக்குவோம். இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து 1 பாட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். எல்லாமே அப்படியே ஒரே பாட்லேயே வச்சிடலாம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். சவுச்சவையும் இது கூட ஆட் பண்ணிக்குவோம். இது கூட காய்க்கு தேவையான கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு லெட்டு போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா சூடாகட்டும். இப்போ பேன் நல்லா சூடாக எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு மீனை எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல ஃபுல்லா மீன் எடுத்து வச்சாச்சு. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு மீன் நல்லா வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேற பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 5 விசில் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா விட்டுடுத்து இப்போ எப்படி வெந்திருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வந்திருக்கு. இப்போ
பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போடுறதுக்காக இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ பற்ற வச்சு தாளிப்பு கரண்டி வச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூடவே சேர்த்துக்கலாம். கூட்டு கூடவே இப்போ துருவி வச்சிருக்க தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிடுது. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.